திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துயர்ந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணாரமுதக் கடலே போற்றி, ஆவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில் சிவபெருமானுடைய பெருங்கருணையினாலே திருநாவுக்கரசு சுவாமிகள் இயற்றிய 5ஆம் திருமுறை தற்போது பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையிலே நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவதற்கு முன்பதாக திருப்பள்ளி எழுச்சியும் 12 திருமுறை ஆசிரியர் துதியும் திருக்கதவும் திறத்தல் போன்ற பாடல்களை பாடி நிகழ்ச்சியை துவங்குவதை ஒரு முறையாக வைத்திருக்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கு உண்டான நிகழ்ச்சியை நடத்துவதற்காக ஐயா ராஜா ஐயா அவர்களை வருக வருக என்று வரவேற்று, அடியார் பெருமக்களையும் வருக வருக என்று வரவேற்று நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். ஐயா வாங்கய்யா. மியூட் ஓபன் பண்ணியா 5 பேருக்கு. சிவாயினம் சிவாயினம். திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க எல்லா வளமும் பெற்று வாழ்க பல்லாண்டு. சிவாயினம். திருமுறை ஆசிரியர்கள் 27 பேர் துதி. முதலில் 4 பெருமக்கள் துதி. ஊழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, நாவலூர் வன் தொண்டார் பதம் போற்றி, ஊழிமலை திருவாதவூர் திருத்தால் போற்றி போற்றி, திருஞான சம்பந்தர் நாவரசர் சுந்தரர் திருவாதவூரர் மற்றை, திருமாளிகை தேவ சேந்தனார் கரூர் தெல்லு பூந்துருத்தி நம்பி, வருவான கண்டராத்தர் வேடா திகழ் வாய்ந்த திருவாலிபுத்தூர், திருவாலி அமுதர் பருவு புருடோத்தமர் சேதிராயர் மூலர் மண்ணு திரு ஆலவாயா, ஒரு காரை காலம்மை அடிகள் சேரமான் ஒலிக்கீரி கல்லாடனார், உன் கபிலர் பரணர் மெய்யுணர் இளம் பெருமானோடு ஓங்கும் அதிரா அடிகளார், திருமேவு பட்டினத்து அடிகளோடு நம்பியாண்டார் நம்பி கேட்கிறாம் சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே, அருள் பெருகு தனி கடலும் உலகுக்கெல்லாம் சரி கடலுமாம் எனவும் ஓங்கும், ஒரு சமய முதல் செய்வ நெறிதான் பெற்ற என் கண் இரண்டும் எனவும் புணரும் புவனம் உய்ய, இருள் கடு உண்டவர் அருளும் உலகம் எல்லாம் ஈன்றால் தன் திருவருளும் எனவும் கூடி, கலைஞான கன்றரசும் சென்று செஞ்சடைவானவர் கோயில் சேர்ந்தாரன்றே. திருக்கதவம் திறப்பதற்கான பாடல் பத்மாவதி அம்மா பாடுங்க. திலகவதி அம்மா திருப்பள்ளி எழுச்சி 6வது பாட்டு. படிகிறையா சிவ சிவா. கோழி சிலம்ப சிலம்பும் திருக்கதவும் திறக்கிறது. பெருமான் பேரானந்தத்து படி. பெருமான்
படிங்க படிங்க. ஐயா. புக்கை எங்க வச்சிட்டயா ஐயா? வனையா நீங்க படிங்க. படிங்க படிங்க ஐயா, நீங்களே படிங்க ஐயா. பட்டமலம்மா படிங்கம்மா. நன்றிங்க ஐயா. பெருமான் பேரானந்தத்து பிரியாதிருக்க பெற்றீர்கள் அருமால் உற்று பின்னை நீ அம்மாழுங்கி அரற்றாதே திருமாமணி சேர் திருக்கதவம் திறந்த போதே சிவபுரத்து திருமாலரியா திருப்புயங்கன் திருத்தாள் சென்று சேர்வோமே. திருமாலரியா திருப்புயங்கன் திருத்தாள் சென்று சேர்வோமே. சிவாய நம. சிற்றம்பலம். சிவாய நம. பப்பரவேட்டிருந்து உணரும் நின்னடியார் பந்தனை வந்தறுத்தார் அவர் பலரும் மைப்புறு கண்ணியர் மானிடத்தியல்பின் வணங்குகின்றார் அணங்கின் மணவள செப்புரு கமலங்கள் மலரும் தன் வயல் சூழ் திருப்பெரும் துறையூரை சிவபெருமானே இப்பிறப்பருத்தெம்மை ஆண்டருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. சம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அடியார் பெருமக்களே, திருநறிய தமிழோசையில இன்றைக்கு 210வது நாளாக 5ஆம் திருமுறையில 92வது பதிகம் 82வது பதிகம் திருவான்மையூர் திருக்குறுந்தொகை பகற்பெண் 4ஆக நாழிகை 10-12 மணி 9:36 10:48 இந்தோளம் ராகத்திலே பாடக்கூடியது. இது தொண்டை நாட்டினுடைய சென்னை பகுதியில அந்த கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ளது. பெருமான் மருந்தீசர், அம்பாள் திரிபுர சுந்தர். நேற்றுக்கு இந்த திருவான்மூர்ல ஒரு பதிகம் படிச்சோன்னு நினைக்கிறேன் இல்லையா? இன்னைக்கு விண்டமாமலர் சம்பலம். இதுக்கான பெரிய புராண பாடல் இன்னைக்கு 84 தானே இங்க ஆரம்பிக்கணும். நாகைக்காரன் கூட நேத்து படிச்சுட்டோமே. 84 மேலை காட்டுப்பள்ளி படிக்கணுங்க ஐயா. திரு மேலை காட்டுப்பள்ளி. என்ன படிச்சோம்? நாகைக்காரனத்தோட முடிச்சுங்க ஐயா. தாமோதர ஐயாவை படிக்க சொன்னீங்களா, ஞாபகம் இருக்குங்களா? 82 83 படிச்சோம் இல்லையா? கரெக்ட். அடையாளத்தை பார்த்துட்டேன். சரி, அடையாளத்தை பார்த்துட்டேன். ரைட். நேற்று 2 பதிகம் தான் படிச்சோம். நான் நாகைக்காரன் தாமோதரையா முதல் பாட படிக்க சொன்னோம். வணக்கம். நல்லா ஞாபகப்படுத்துறீங்க. திருக்காட்டுப்பள்ளி. இப்ப நாம இன்னைக்கு படிக்க வேண்டியது திருக்காட்டுப்பள்ளி. மேலை திருக்காட்டுப்பள்ளின்னு பேர் இருக்கு. ஏன்னா அது இல்லாம கீழே திருக்காட்டுப்பள்ளி ஒண்ணு இருக்கு, அது வடகரையில. இது மேலை திருக்காட்டுப்பள்ளி. இது இந்த திருக்குறுந்தொகை பகற்பெண் 4ஆக நாழிகை 10-12 மணி 9:34 10:48 இந்தோளர் பாடப்படுகிறது. காவிரி தென்கரையிலே 9வது தலமாக திருவையாறு கல்லணை சாலையிலே உள்ளது. இங்கே உள்ள பெருமான் வேற என்ன
பெருமான் பேரு தீயாடியப்பர். தீயாடியப்பர். அம்பாள் வந்து அழகம்மைன்னு இருக்கு. இதுக்கான பெரிய புராண பாடல் 301 பொங்கு புனலார் பொன்னையின்னு. அது திருவள்ளுவர் நேற்று படிச்சாமா ஞாபகம் பார்த்தேன். சரி, ரைட், வாழ்க, நன்றி. பொங்கு புனலார் 301. பொங்கு புனலார் பொன்னியினில் 2 கரையும் பொறுவிடையார் தங்கும் இடங்கள் புக்கிரஞ்சி தமிழ் மாலைகளும் சாத்தி போய் எங்கும் நிறைந்த புகழாளர் ஈரியில் தொண்டர் எதிர்கொள்ள செங்கண் விடையார் திரு ஆனைக்காவின் மருங்கு சென்றடைந்தார். காவிரியுடைய 2 கரையில உள்ள தலங்களில இது ஒன்று. இந்த காட்டுப்பள்ளி என்ற தலையில 2 தலம் இருக்குது. ஒண்ணு கீழே திருக்காட்டுப்பள்ளி, அது காவிரி வடகரையில் இருக்குது. இது மேலை திருக்காட்டுப்பள்ளி, காவிரியுடைய தென்கரையில இருக்கிறது. திருச்சிற்றம்பலம். மாட்டு பள்ளி மருந்துரை வீர்க்கலாம் கேட்டு பள்ளி கண்டே கெடுவீரிது ஓட்டு பள்ளி விட்டோட ஓடலுராமுனம் காட்டு பள்ளியுளான் கடல் சேர்மினே. நம்ம உயிர் என்னைக்கு போகும்னு தெரியாது. டேட் ஆஃப் பர்த் தெரியும், டேட் ஆஃப் டெத்து யாருக்கு தெரிய வாய்ப்பு இல்லை, அடுத்தவங்க தான் சொல்லணும். அதனால ஓட்டு பள்ளி விட்டு ஓடாமனம், இந்த உடலை விட்டு இந்த உயிர் போவதற்கு முன்பே காட்டுப்பள்ளி பெருமானை வந்து அவனுடைய கடலை வந்து சேர்மின்கள் என்று அழைக்கிற மாதிரி இந்த பாட்டை அமைத்திருக்கிறார். காட்டுப்பள்ளியுளான் கடல் சேர்மினேன்னு நம்மளெல்லாம் அழைக்கிற மாதிரி இந்த பாட்டை அமைத்திருக்கிறார். இந்த வாழ்க வாழ்க. மாட்டை தேடி மகிழ்ந்தனே நம்முடைய நடராஜையா வாங்க. நன்றிங்க ஐயா. சிவாயம். திருச்சிற்றம்பலம். மாட்டை தேடி மகிழ்ந்த நீர் நும்முலே மாட்டை தேடி மகிழ்ந்த நீர் நும்முலே நாட்டு பொய்யலாம் பேசிடு நானிலே மாட்டை தேடி மகிழ்ந்து நீர் நும்முலே நாட்டு பொய்யலாம் பேசிடு நானிலே கூட்டை விட்டு உயிர் போவதன் முன்னமே காட்டு பள்ளியுளான் கடல் சேர்மினே கூட்டை விட்டு உயிர் போவதன் முன்னமே காட்டு பள்ளியுள்ளான் காட்டு பள்ளியுளான் கடல் சேர்மினே. நன்றிங்கய்யா. மாட்டை தேடி மகிழ்ந்த நீர் நும்முளே என்று, மாடு என்றால் செல்வம். அந்த பொருளை தேடி அதுல எல்லாம் மகிழ்ச்சி கிடைக்கும் நினைக்கிறோம். ஆனால் அது மகிழ்ச்சியை தராது, துன்பத்தை தரும். ஏன்னா அது பொய்யான பொருள். உண்மையான பொருள் எதுவா இருக்கணும்? பெருமானுடைய திருவடியாக இருக்க வேண்டும். இந்த இடத்துல மாட்டை தேடி மகிழ்ந்த உடனே, ஆனா இங்க மகிழ்ச்சின்னு போட்டுக்கிறார். நம்முடைய போன மாசம் நம்ம கணபதி ஐயா மாட்டை தேடி பாவம் வருந்துறாரு. நம்ம அதான் இதுக்கு அந்த இந்த பதிகம் படிச்ச உடனே மாடு வந்து சேர்ந்துச்சு. அதுக்காக ஒரு நிகழ்ச்சி கூட நடத்தினோம். ஆவூர் பசுபதீஸ்வரர் பதிகம் படித்தோம். அதுக்கு முன்னாடி நம்ம அந்த கொடுகு வெஞ்சலை படித்தோம். திருமுறை வந்து வேண்டுவார் வேண்டுவதே ஈவான் அந்த மாட்டை கொண்டு வந்து சேர்த்ததுன்னு பார்த்தோம். அதை நினைவு வருது அந்த நிகழ்ச்சி. வாழ்க வாழ்க. கணபதி வந்திருக்காரா? 3வது பாட்டு தேனை வென்ற சொல்லால். பத்மாவதி அம்மா வாங்க. அடுத்தது கணபதி ஐயா படிக்கும். 3வது பாட்டு தேனை வென்ற சொல்லாலோடு. தேனை வென்ற சொல்லாலோடு செல்வமும்
ஊனை விட்டு உயிர் போவதன் முன்னமே காணா வேடர் கருத்தும் காட்டு பள்ளி ஞான நாயகனை சென்று நன்னுமே ஞான நாயகனை சென்று நன்னுமே. சிவா. இந்த காட்டுப்பள்ளியில என்னோட எல்லா ரொம்ப இறந்தா உயிர் சுடுகாட்டுக்கு தான் போவோம். புதைக்கிறதா இருந்தாலும் எரிக்கிறதா இருந்தாலும் காட்டுக்கு சுடுகாட்டுல போய் எரிச்சிடுவோம். அப்படி உயிர் இந்த உடலை விட்டு போவதற்கு முன்னே அந்த காட்டுப்பள்ளியுளானை கடலை சேரலாம் கேடலை நன்னலாம் என்று அமைத்திருக்கார் அந்த பாட்டை. வாழ்க வாழ்க. அறுத்தமும் மனையாளோடு. சிற்றம்பலம். நமச்சிவாய வாழ்க. இப்பொழுது எண்ணெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. சிவா. அடியார் பெருமக்கள் பாத பூஜையாக சமர்ப்பியாமி. அடியார் பெருமக்களை நான் ஆவேறு பரிமள மந்திர பாஞ்சலி சமர்ப்பியாமி. தூபதீபம் அக்ராமி. தூபதீப நிராஞ்சனம் சமர்ப்பியாமி. சிவாய நம சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அறுத்தமும் மனையாளொடு மக்களும் பொறுத்தமில்லை கொல்லாதது போக்கிடும் கருத்தன் கண்ணுதல் அண்ணல் காட்டுப்பள்ளி திருத்தன் சேவடி சென்று சேர்வினே கருத்தின் கண்ணுதல் அண்ணல் காட்டுப்பள்ளி திருத்தன் சேவடியை சென்று சேவினே திருத்தன் சேவடியை சென்று சேர்வினே. சிற்றம்பலம். நன்றிய வணக்கம். வணக்கம் வணக்கம். இந்த அடியாருடைய திருவடியை வணங்குதல் என்று சொல்லி கணபதி ஐயா அன்னைக்கு நடந்த நிகழ்ச்சியில ஐயா அடியார்கள் எல்லாம் பாத பூஜை பண்ணாத விட்டையா அப்படின்னு ரொம்ப வருந்தாரு. மாடு கிடைச்ச சந்தோஷத்துல நான் அடியார்களுக்கு பாத பூஜை பண்ண மத்தெல்லாம் பண்ணிட்டா அது ஒண்ணு விட்டு போச்சியா, அவசரமா எல்லாம் சாப்பிட போயிட்டாங்க. அதனால அந்த மாசம் 5ஆம் தேதி எங்க கோயில திருவாசக முற்றம் நடத்துறோம். அதனால அந்த 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 தேதியில திருவாசக முற்றம் நடத்துற அன்னைக்கு அடியார்கள்லாம் வந்து பாத பூஜை ஏற்றுக்கணும்னு விண்ணப்பம் வச்சிருக்காரு. அந்த அந்த நாள்ல யார் யார் வர முடியுமோ போய் அதுல கலந்துக்கலாம். வாழ்க வாழ்க. அடுத்து 5வது பாட்டு. சுற்றமும் துணையும் மனை வாழ்க்கையும். திலகவதி அம்மா வாங்க. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சுற்றமும் துணையும் மனை வாழ்க்கையும் சுற்றமும் துணையும் மனை வாழ்க்கையும் அற்ற போது அணையாரவர் என்றென்றே கற்றவர்கள் கருதும் காட்டுப்பள்ளி கற்றவர்கள் கருதும் காட்டுப்பள்ளி பெற்றம் ஏறும் பிரானடி சேர்மினே பெற்றம் ஏறும் பிரானடி சேர்மினே. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. நன்றிங்க. இந்த பாட்டிலையும் முந்தர பாட்டிலையும் அறுத்தமும் மனையாளோடு மக்களும் பொருத்தவில்லை அப்படின்னு சொல்லி சுற்றமும் துணையும் மனை வாழ்க்கையும் அற்றபோது அணையாவர் என்று சொல்லி அந்த குடும்ப வாழ்க்கையை விட்டுட்டு போயிடணுன்ற மாதிரி பொருள் சொல்றாங்க பல பேர். அப்படி அல்ல. நம்முடைய சைவ வாழ்வு என்பது மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவில்லை. அப்ப அப்பர் சாமி இங்க சொன்ன பொருள் என்னன்னு கேட்டா, அந்த மனைவி மேலே ஆசை வைக்க கூடாது, அதன் மேலே மனைவி மக்கள் மேலே அன்பு செலுத்த வேண்டும் என்பதுதான் அவர் சொல்ற செய்தி. ஞானசம்பந்த பெருமான்
என்ன பண்ண இந்த முந்தானத்தை பார்த்தோம் நம்ம பெரிய புராணத்துல, கல்லூர் பெருமணம் வேண்டா கழுமணம்னு சொன்னார். அதனால அந்த பெண் மேல ஆசை வைக்கலன்னு அந்த பெண்ணை திறந்துட்டாரா? திறக்கல. காதலியை கைப்பற்றி கொண்டு சூதியை வலம் வந்தார். அதனால அப்ப என்ன அர்த்தம்? அந்த பெண் மேலே ஆசை வைக்காமல் அன்பு செலுத்தினார். அந்த அன்பினாலே இருவருமாக சேர்ந்து சிவலோகத்தாரிடம் ஜோதியில போய் கலந்தாங்க. அதனாலே மனைவி மக்களிடம் நாம் ஆசை இல்லாமல் அன்பு செலுத்த வேண்டும். ஆசை என்பது எதையாவது எதிர்பார்ப்பது. என்னோட மனைவினால எனக்கு என்ன லாபம், என்னோட பிள்ளைகளால எனக்கு என்ன லாபம், அவங்க என்ன எப்படி என்ன நடத்துவாங்கன்னு இல்ல. நாம் நம்முடைய கடமைகளை செய்து அதன் மூலமாக நாம் அவர்கள் மேலே அன்பு செலுத்தினால், எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இருந்தால் நமக்கு வேண்டிய வசதிகள் தானாக கிடைக்கும். நாம் போய் தேட வேண்டிய அவசியம் அல்ல, அது தானாக நம்மை வந்து அமையும் என்ற வகையில நீங்கள் ஆசை நீக்கி அன்பு செலுத்த வேண்டும் என்ற செய்தியை சொல்வதற்காக இந்த பாடலை சொன்னா தவிர எல்லாத்தையும் திறந்துட்டு காட்டுக்கு போனோம்னு சொல்லல. அப்பர் பெருமான் வாழ்க வாழ்க. அடுத்து ஆறாவது பாட்டு, பெற்றம். அடும்பும் கொன்றையும். பெற்றம்னா அடும்பும் கொன்றையும். ஐயா பெற்றம் ஏறும்னு போட்டுருக்கீங்கன்னா ஐயா அர்த்தம்? பெற்றம்னா அன்னைக்கு கூட கேட்டீங்க, நீங்க சொன்ன பெற்றம் என்பது எருது. அறத்தின் அடையாளமாக அவன் என்ன பண்றான்? எருதின் மேலே இந்த பிரதோஷ அன்னைக்கு நந்தி மேல வரான் இல்லையா, அதுக்கு பெற்றம்னு பேர். பெற்றம் என்றால் எருது. எருது என்பது அறத்தின் அடையாளம். அதன் மேலே அதை ஊர்தியாக கொண்டு அவன் பலம் வருகிறான். அதன் மூலமாக அறம் என்பது மனத்துக்கண் மாசில நாதல் என்பது அடியார்கள் எல்லாம் மன தூய்மையோடு இருக்க வேண்டும், ஆசையை விட்டு அன்பு செலுத்த வேண்டும் என்பதற்கு அடையாளம் தான் பெற்றம் ஏறுதல்னு சொல்லுவாங்க. வாழ்க வாழ்க. போன வாரம் கூட கேட்டுக்க நினைக்கிறேன். பெற்றம் என்பதுதான். பெற்றம் என்றால் அந்த எருதை குறிக்கும், அந்த நந்தி தேவரை குறிக்கும். நன்றிங்க ஐயா. அடும்பும் கொன்றையும் வன்னியும் மத்தமும் துடும்பல் சடை தூமணி சோதியான் கடம்பன் தாதை கருதும் காட்டுப்பள்ளி உடம்பினார்கோர் உறுதுணையாகுமே. சிவாய நம. இந்த உடம்புக்கு அவன் ஒரு துணையாக இருக்கிறான். உடம்பினுக்கோர் உறுதுணையாமே. இந்த உடம்பு இறைவன் கொடுத்த கொடை. மாயா தனு விளக்குன்னு பேர். நம்ம ஐயா உண்மை விளக்கத்துல சொல்லுவார். மாயா தனு விளக்குன்ற சொல்லுவார், அதை விளக்குவார். அந்த உடம்பினுக்கு அவன் உறுதுணையாக இருந்து காயமே கோயிலாக, கடிமனம் அடிமையாக, வாய்மையை தூய்மையாக, மனமணி லிங்கமாக மாற்றுவதற்கு அவன் உதவுவான். அப்படி உதவுவதன் மூலம் பொத்தையூன் சுவர் புழு பொதிந்து உளுத்து அசும்பு ஒழுகிய பொய்க்குறை என்ன ஆகும்? புன்புலால் யாக்கை புரை புரை கரிய பொன்னடும் கோயிலா புகச் செய்யலாம் என்ற வகையில அந்த கருத்துக்களை அமைத்திருக்கிற பாடல் உடம்பினாருக்கோர் உறுதுணை ஆகுமே என்பது. வாழ்க வாழ்க வாழ்க. மெய்யின் மாசுடை ஆறுடன் மூடுவார். அடியேன் படிக்கிறேன். மெய்யில் மாசுடையார் உடல் மூடுவார், பொய்யை மெய் என்று உக்கு உடன் வீழன் மீன், கையில் மான் உடையான் காட்டு பள்ளியம், ஐயன் தன் அடியே அடைந்து உய்மினே, ஐயன் தன் அடியே அடைந்து உய்மினே. இந்த உடம்புக்கு மெய்ன்னு பேர். ஆனால் அந்த உடம்பு என்ன உடம்பு? மாசு உடம்பு. தினம் சோப் போட்டு குளிச்சா கூட நம்மள அது அழுக்காயிடும், அதான் அதனுடைய வேலை. அதனால அது மாசு உடம்பு. அதனால அதுக்கு பொய்ன்னு பேரு. அந்த பொய்யை மெய்யாக்க வேண்டும். பொய்யை மெய்யென்று புக்குடன் வீழன்மின். அந்த பொய்யை எப்படி மெய்யாக்க முடியுமா? ஆக்க முடியும்னு சொன்னதுதான் காயமே கோயிலாக, கடிமனம் அடிமையாக, வாய்மையே தூய்மையாக,
மனமணி லிங்கமாக மாற்றுதல் என்றே சொல்லி காட்டுவார். அதற்கு அவன் துணை நிற்பான். ஐயன் தன்னடி அடைந்தால் இந்த உடம்பையே கோயிலாக்கி கொள்ளலாம் என்ற வகையில அமைந்த பாடல். வாழ்க வாழ்க. வேலை வென்றவர், வேலை வென்ற கண்ணாரை. 8வது பாட்டு. வேலை வென்ற கண்ணாரை விரும்பினே சீலங்கத்து திகையன் மின் பேதைகால் காலையிலே தொழும் காட்டு பள்ளி உரை நீலகண்டனை நித்தல் நியமினே நீலகண்டனை நித்தல் நினைமினே. திருச்சிற்றம்பலம். தேவர்களுக்காக நஞ்சை உண்டு அது அவர்களுக்கு அமுதை தந்தவன், அதனாலே அவன் நீலகண்டன். அவனை காலையிலே தொழும். காலையில தொழுதா நம்ம கவலை போகும், மாலையில தொழுதா இன்பம் வரும் அப்படின்னு சுந்தரர் ஒரு பாடு பாடுகிறார், திருக்கச்சூர் தேவாரம். மேலை விதியே விதியின் பயனே விரவார் புறமூன்றி செய்தாய் காலை எழுந்து தொழுவார் தங்கள் கவலை களையாய் கரை கண்டார் மாலை மதியே மலைமேல் மருந்தே மரவே நடியேன் வயல் சூழ்ந்த ஆலக்கழனி பழனக்கச்சூர் ஆலக்கோயில் அம்மான். ஆனாலே பெருமானே காலையிலே தொழுங்கள் உங்கள் கவலை தீரும், மாலையிலே தொழுங்கள் உங்களுக்கு இன்பம் வரும் என்ற வகையிலே அமைந்த பாடல். வாழ்க வாழ்க. இன்றுள்ளார் நாளை இல்லை. நித்திலா அம்மா வாங்க. நித்திலா. சிற்றம்பலம். இன்றுளார் நாளை இல்லை என்பொருள் ஒன்றும் ஓரா துளிதரு மூமர்கால் அன்று வானவர் காகவிடமுண்ட கண்டனார் காட்டு பள்ளி கண்டு திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. வாழ்க வாழ்க. அன்று வானவர்க்காக விடம் உண்ட கண்டனார், அதாவது நீலகண்டன் சொன்னார். அவன் என்ன பண்ணாரு, இந்த உலகம் என்பது நேற்று இருக்குது இன்னைக்கு இல்லை, உயிர் நெருநல் உடனொருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்து. உலகுக்கு ஒரு பெருமை உண்டு, என்ன பெருமை? நேற்று இருப்பவன் இன்னைக்குலதான் உலகுக்கு பெருமைன்னு வள்ளுவர் சொன்னார். அதனால்தான் இன்றுள்ளார் நாளை இல்லை எனும் பொருள் ஒன்றும் ஓராது உளிதரும் உமர்கள். நம்ம எப்போ நான் பர்மனண்டா இந்த உலகத்துல நம்ம நிரந்தரம் சொல்லி என்ன பண்ணுவோம், போராடி கிடக்கிறோம், ஒரு உரிமைக்காக போராடுகிறோம். ஆனால் உரிமையை விட்டு விட்டு கடமையை செய்ய வேண்டும். வந்த கடமை என்ன? காலையிலிருந்து பெருமானை தொழுதல், கவலை களைதல். அந்த கடமையை செய்யாமல் வெறும் உரிமைக்காகவே போராடி கொண்டிருக்கிறோம் என்ற வகையிலே அமைந்த பாடல் இது. வாழ்க வாழ்க. எண்ணில அரக்கன். முனுசாமி ஐயா வாங்க. எண்ணில அரக்கன் மலை ஏந்திட எண்ணினின் நீன்முடி 10 இருத்தவன் கண்ணுளார் கருதும் காட்டு பள்ளியை நன்னுவாரவர் தம்பினை நாசமே. எண்ணில அரக்கன் மலை ஏந்திட எண்ணி நீன்முடி 10 இருத்தவன் கண்ணுளார் காட்டு பள்ளியை நன்னுவாரவர் தம்பினை நாசமே. பெருமான் எங்க இருக்கான்னு நெஞ்சத்துல இருக்கான்னு சொல்றது ஒரு மரபு. ஆனா இந்த இடத்துல அவர் விடாரு, கண்ணுளார் கருதும் காட்டு பள்ளி. பெருமான் கண்ணிலே இருக்கிறார். தினம் காலையில இருந்து நம்ம முகத்தை கண்ணாடியில பாருங்க, அந்த கண்ணுல ஒரு ஒளி தெரியும். அவன் தான் அந்த ஒளியாகத்தான் இருக்கிறான். அதான் ஒளிவளர் விளக்கே உழப்பிலா ஒன்றேன்னு திருவிசை பல திருமாளிகை தேவர் பாடினர். அதனால அந்த கண்ணொளியாக அவன் இருக்கிறான். அதனால கண்ணுளார் கருதும் காட்டுப்பள்ளி அவனை நன்னினால் நம்பினை நாசம் என்று சொல்லி பதிகப்பன் சொன்ன மாதிரி இந்த பதிகளை பாடலை அமைச்சிருக்கிறான். வாழ்க வாழ்க. அடுத்து திருச்சிராப்பள்ளி 5ஆம் தலைமுறையிலே 85வது பதிகம். இது திருக்குறுந்தொகை பகற்பெண் 4 நாழிகை 10-12 மணி 9:36 10:48 இந்தோளம் ராகத்திலே பாடக்கூடியது. காவிரி தென்கரையிலே 6வது தலமாக இது இருக்குது. விழுப்புரத்துக்கும் மதுரைக்குமான இடைப்பட்ட ரயில்வே சந்திப்புன்னு சொல்லுவாங்க இந்த திருச்சிராப்பள்ளிய. இங்க இருக்கிற பெருமான் தாயுமானவர் உச்சியில இருக்கிறார்.
அம்பாள் வந்து மட்டுவார் குழலி. இதற்கான பெரிய புராண பாடல் 302. சிலந்திக்கு அருளும் கடல் வணங்கி. சிலந்திக்கு அருளும் கடல் வணங்கி செஞ்சொல் மாலை பல பாடி இலங்கு சடையார் எறும்பியூர் மலையும் இறைஞ்சி பாடிய பின் மலர்ந்த சோதி திருச்சிராப்பள்ளி மலையும் கற்குடியும் நலம் கொள் செல்வ திருப்பராய்த்துறையும் தொழுவான் நன்னினார். நம்ம கணபதியை மியூட் போட சொல்லுங்க ஐயா, இல்லைன்னா யாருன்னா போட்டு விடுங்க. நெத்திலா போட்டு விடுமா அத அவருக்கு. மகந்த சோதி திருச்சிராப்பள்ளி என்று சொல்லி அந்த காவிரியினுடைய தென்கரையிலே உள்ள தலங்களை எல்லாம் பட்டியலிட்டு சிலந்திக்கு அருளும் ஆனைக்கா, அதுக்கப்புறம் திரு எறும்பியூர், அதுக்கப்புறம் திருச்சிராப்பள்ளி, திருக்கற்குடி, திருப்பராய்த்துறை முதலிய தலங்கள் எல்லாம் இந்த காவிரி கரை தலங்களா வழங்கினான்னு பட்டியல் போட சொல்ல இந்த மலர்ந்த சோதி திருச்சிராப்பள்ளி மலை என்று அந்த தாயுமான பெருமானை குறிக்கிற மாதிரி அமைந்த இது பாடல் சேர்க்கிறார் பாடல். வாழ்க மட்டுவார் குழலாளோடு மால்விடை இட்டமாவுகந்தேரும் இறைவனார் கட்டு நீத்தவர் கிண்ணருளே செய்யும் சிட்டர் போலும் சிராப்பள்ளி செல்வரே. சிட்டர் போலும் சிராப்பள்ளி செல்வரே. சிட்டன் என்றால் அடியவன் என்று ஒரு பொருள். பெருமான் அடியார்க்கு அடியனாகிருந்து அருள் செய்கிறான். சிட்டர் போலும் சிராப்பள்ளி செல்வரே. வாழ்க வாழ்க. அரியவன் தலை வெட்டிட ஆடினார். மல்லிகா அம்மா வாங்க. மல்லிகா இருக்கங்கய்யா, படிக்கிறோங்கய்யா. திருச்சிட்டம்பா. ஆரியன் அன்றலை வெட்டி வாட்டாடினார் ஆரியன் எழுந்தேத்தும் அரும்பொருள் பெரியவன் சிராப்பள்ளியை பேணுவார் அரியன்றொல அங்கிருப்பார்களே. பெரியய்யா, அந்த கடைசி வரி எப்படிங்க ஐயா படிக்கிறது? அரி அயன் தொழ அங்கு இருப்பார்கள். அரியாகிய திருமாலும் அயன் ஆகிய எக்கோ வருதுமா? நன்றி நன்றிங்க ஐயா. அரியன் அன்றன் தொல அங்கிருப்பார்களே. நன்றிங்க ஐயா, திருவடியை வணங்கிறங்க ஐயா. அரி அயன் தொழ அங்கு இருப்பார்களே. அரி என்பது திருமால், திருமாலுடைய மனைவி வந்து லட்சுமி. அதனால செல்வம், அந்த செல்வத்தினால நமக்கு கிடைப்பது நான் என்ற செருக்கு. அயன் என்பவன் சரஸ்வதியினுடைய கணவன். அவன் வந்து அது கல்விக்கு அதிபதி. கல்வியினால எனது என்ற செருக்கு வரும். அத செருக்க ரெண்டு வகை. யான் எனது என்ற செருக்கு. யான் எனது என்னும் செருக்கறுப்பான் வானோர்க்கு உயர்ந்த உகம் போம்னு திருவள்ளுவர் பாட்டு. அதனால யான் என்பதற்கு அடையாளமாக கல்வி செருக்கு. அதனால அயன் வந்து அந்த யான் என்ற செருக்குரியவன். அரி என்பது செல்வம், அது எனது என்ற செல்வத்துக்குரியது. இந்த இரண்டும் நீங்க வேண்டும் என்பதற்காக அரியன் தலை வெட்டாடினார் என்று சொல்லி அவர்களுடைய ஆணவத்தை அடக்கினார் என்பதற்காக சொல்லப்பட்ட புராண சொல். அது வந்து ஆனால் உண்மையில் என்னவென்றால் அவ யாரையும் போய் வெட்டி வீழ்த்தலாம் இல்ல, அவன் நம்முடைய ஆணவத்தை அடக்குவதற்கு அடையாளமாக அவர்களை காட்டுகிறான் என்ற வகையில அவன் இந்த பாடல். வாழ்க வாழ்க. அதனால கடைசி வார்த்தை அரி அயன் தொழ அங்கு இருப்பார்களே. அரிய என் போட்டுக்குது சொல்லு, அது அரி அயன்னு பிரிச்சா பொருள் தானா விளங்கிடும். அவ்வளவுதான். வாழ்க வாழ்க. நன்றி நன்றி. அரிச்சிராப்பகலை. சரஸ்வதி அம்மா வாங்க. நம சிவாய. அரிச்சிராப்பகலை வராலாட்டுண்டு அரிச்சிராப்பகலை வராலாட்டுண்டு கரைச்சிராது நெஞ்சே ஒன்று சொல்ல கேள்
திருச்சிராப்பள்ளி என்றலும் தீவினை திருச்சிராப்பள்ளி என்றலும் தீவினை நரைச்சிராது நடக்கும் நடக்குமே நரைச்சிராது நடக்கும் நடக்குமே. வாழ்க வாழ்க. நல்ல நல்ல இசை. வாழ்க. நல்ல குரல். திருச்சிராப்பள்ளி என்றலும் தீவினை நரிச்சிராது. அரிச்சிரா பகலை ஐவராட்டுண்டு என்பது ஐம்புலன்களாகிய அந்த ஐம்பொறிகளாகிய மெய்வாய் கண்மூக்கு செவி என்ற அந்த ஐம்பொறிகளும் என்ன பண்ணுது? அந்த சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என்று சொல்லப்படுகிற ஐம்புலன்களுக்கு ஆட்பட்டு அது நம்மள வாழ்க்கையை அரிச்சு எடுத்துடுது இல்லையா? அதனாலே துன்பம். அந்த அரிப்பு இல்லாமல் இருக்க வேண்டுமானால் திருச்சிராப்பள்ளி பெருமானுடைய பெயரை சொல்லுங்கள். திருச்சிராப்பள்ளி என்றதும் தீவினை நரிச்சிராது நடக்கும் நடக்குமே என்று அம்மா அருமையா பாடினாங்க. வாழ்க வாழ்க வாழ்க. அடுத்து தாயும் எனக்கே தலை கண்ணுமாய். லலிதா வாங்க. நமச்சிவாய ஐயா. பொன்னால் மலர் கொன்றையும் நாகமும் துரும்பு செஞ்சடை தோமதி வைத்து எந்த பாட்டுமா பாடுறீங்க? 4ஆம் திருமுறையில 5ஆம் திருமுறையில 85வது பதிகம் 4வது பாட்டு, 85 பள்ளி கடைசி பாட்டு. ஐயா லலிதா தானே கூப்பிட்டீங்க? ஆமாமா. வேற யாரும் பாடுறாங்கம்மா? லலிதாமா தான் பாடினாங்க. இப்ப வேற யாரும் எனக்கு பாடல. வேற யாரும் பாடினாங்க? வேற யாரும் பாடுங்களா இந்த பாட்டு? நமசிவாய ஐயா. தாயுமாய் என கேதலை கண்ணுமாய் பேயனேனையும் ஆண்ட பெருந்தகை தேயநாதன் சிராப்பள்ளி மேவிய நாயனார் என நம்பினை நாசமே நாயனார் என நம்பினை நாசமே. திருச்சிற்றம்பலம். அந்த இசைக்கு ஏத்த மாதிரி அமைப்பதுல தாயு மாயான கேதலை கண்ணுமாய் அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. அது இசைக்காக போட்ட பிரிவு. ஆனால் தாயும் எனக்கு தலை கண்ணுமாய், பெருமான் நமக்கு தாயாக இருந்து நமக்கு தலையும் கண்ணும் உள்ள இந்த உடலை பெருமான் நமக்கு தந்தான். அதனாலே அவனை தாயா நமக்கு எப்படி இந்த உடம்பை பெற்றெடுத்த நம்மை பார்த்திய தாயோ அந்த மாதிரி அவன் தாயுமானவனாக இருக்கிறான். அவனே எனக்கு தலையும் கண்ணுமாக இருக்கிறான், என்னுடைய அறிவும் காட்சியுமாக இருக்கிறான். ஆனால் நான் பேயனாக இருந்து அதை உணராமல் இருக்கிறேன். அப்படி உணராத என்னை தேயனாது என்னுடைய வாழ்க்கை தேஞ்சி போது அதை தேய்க்காமல் காப்பாற்றக்கூடியவன் திருச்சிராப்பள்ளி நாயனாக இருக்கிறான் என்ற வகையிலே சொன்ன பாடல். வாழ்க வாழ்க. இந்த பதிகத்துல 4 பாட்டு தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். மிச்ச பாட்டெல்லாம் காணாது போச்சு. வாழ்க. அடுத்து 5ஆம் திருமுறையில 86வது பதிகமாக திரு வாட்போக்கி. திருக்குறுந்தொகை பகற்பெண் 4, நாழிகை 10-12, மணி 9:36 10:48 கேதாளம் எந்தோளத்துல பாடக்கூடியது. காவிரியுடைய தென்கரையிலே முதல் தலமாக திருச்சி குளித்தலை மணப்பாறை பகுதியிலே உள்ள அந்த ஈங்கோய் மலைக்கு எதிர இருக்குது திரு வாட்போக்கி. ஈங்கோய் மலை காவிரி வடகரையில கடைசி தலம், தென்கரையில இந்த வாட்போக்கி முதல் தலம். ரெண்டும் காவிரியுடைய ஆற்றுக்கு வடகரை தன்மை எதிர் இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த வாட்போக்கி பாடிய அதற்கான பெரிய புராண பாடல் 303 மற்ற பதிகள் முதலான
ஒன்றத்தை மூடியா மற்று அப்பதிகள் முதலான மருங்கு உள்ளனவும் கை தொழுது பொற்புற்று அமைந்த திருப்பணிகள் செய்து பதிகம் கொடு போற்றி உற்ற அருளால் காவிரியை ஏறி ஒன்னார்புறம் எரிய செற்ற சிலையார் திருப்பைஞ்சிலீனே சென்று சேர்கின்றார். அவர் காவிரி கரையில இருக்கிற தலங்களை எல்லாம் வணங்கி கொண்டு போகிற போது இங்கோய் மலையை வழிபட்டு அடுத்து வாட்போக்கியை வணங்கினார் என்ற வகையில இந்த பாடலை அமைத்திருக்கிறார் நம்முடைய சேக்கிழார் பெருமான். வாழ்க. கால பாசம் பிடித்தெழு தூதுவர் பாலகர் விருத்தரு பழையாரேனார் ஆல நீழல் அமர்ந்த வாட்போக்கியார் சீலமார்ந்தவர் செம்மையுள் நிற்பரே சீலமார்ந்தவர் செம்மையுள் நிற்பரே. சீலம் என்பது சரியை என்று சொல்கிற அந்த தொழில். நிலை பெறுமாறு எண்ணுதியேல் நெஞ்சே நீவா நித்தலும் எம்பிரானுடைய கோயில் புக்கு புலர்வதன் முன் அலகிட்டு மெழுக்குமிட்டு பூபாலை புனைந்தேத்தி புகழ்ந்து பாடி தலையார கும்பிட்டு கூத்துமாடி சங்கரா சயசய போற்றி என்றும் அலை புனல் சேர் செஞ்சடையம் ஆதி என்றும் ஆரூரா என்றென்றே அலரானில்லை. அப்படியே அந்த மாதிரி செய்கள்லாம் சிவருக்கு சீலம் சீலம் என்பது பெயர். அது சரியை தொழில் என்பார்கள். அந்த சீலம் ஆர்ந்தவர் செம்மையுள் நிற்பர். அவர்கள் செம்மையாகிய சிவத்தினிடத்திலே போய் நிற்பர். செம்மை என்பது சிவத்தை குறிக்கும். அந்த சிவத்தினிடே போய் நிற்பர் என்று சொல்கிறார் அப்பர் பெருமான். வாழ்க வாழ்க வாழ்க. விடுத்த தூதுவர் வந்து வினைக்குழி. சிவாய நம்மையா. திருச்சிற்றம்பலம். சிவாய. விடுத்த தூதுவர் வந்து வினை குழி படுத்த போது பயனிலை பாவிகால் அடுத்த கிண்ணறம் கேட்கும் வாட்போக்கியை எடுத்தும் ஏத்தியும் இன்புறு மின்களே எடுத்தும் ஏத்தியும் இன்புறு மின்களே. திருச்சிற்றம்பலம். சிவாய நம்மையா. விடுத்த தூதுவர் அங்க தூதுவர் யாரு? யம தூதர்கள்னு சொல்லுவாங்க. அந்த யம தூதர்கள் வந்து இந்த வினைக்குழியிலே ஆழ்ந்து கிடக்கின்ற இந்த உடலுக்குள்ள இருக்கிற உயிரை எடுத்துண்டு போவதற்கு முன்னாலே பெருமானை எடுத்து ஏத்த வேண்டும். அவர்கள் எடுத்து போனா அது துன்பம். ஆனால் அதிலிருந்து எடுத்து போகாமல் நாம் பெருமானை ஏத்தினால் அது இன்பம் என்பதனாலே எடுத்தும் ஏத்தியும் இன்புறு மின்களே என்று அறிவுறுத்துகிறார் அப்பர் பெருமான். வாழ்க வாழ்க. வந்து இவ்வாறு வளைத்தழு தூதுவர். மூணாவது பாட்டு. போரூர் செண்பகவல்லி அம்மாவங்க. வளைத்திவாறு வந்திவாறு வளைத்திழு தூதுவர் உந்தி ஓடி நரகத்திடமா இடமாமுனம் அந்தியின் ஒளி தாங்குவாட் போக்கியார் சிந்தியாய் எழுவார் வினை தீர்ப்பரே அந்தியின் ஒளி தாங்கும் வாட்போக்கியார் சிந்தியாய் எழுவார் வினை தீர்ப்பரே. நன்றி ஐயா. வந்து இவ்வாறு வளைத்து எழு தூதுவர். இங்கு அந்த யம தூதர்களுக்கு விட்டு அவர்கள் வந்து நம்மை வளைத்தெடுத்து அந்த உயிரை கொண்டு போறதுக்கு முன்னாடி பெருமானை உந்தியால் மோடி அந்த பெருமானை சிந்தியாயழு வினை தீர்ப்பரே. அவனை எழுந்து நாம் சிந்தித்தால் அந்த சிந்தனையின் மூலமாக நம்முடைய வினை தீரும். வினை தீர்ந்தால் இரவா இன்ப அன்பு வரும். அப்ப நாம பிறந்து இறந்து மண்ணாவதற்கு உருப்பட வேண்டாம் என்பதற்காக பெருமானை நாம் சிந்தியாயழு வினை தீர்வரை என்று சிந்திக்க சித்தத்தை சிவன்பாலை வைத்தார் என்று நினைவுபடுத்த மாதிரி அமைந்த பாடல். வாழ்க வாழ்க. கூற்றம் வந்து குமைத்திடும் போதினார். ஐயா திருச்சிற்றம்பலம் ஐயா. அடியான் பஸ்ஸுக்காக நின்னுட்டு இருக்க அந்த ஒரு பதிகம் படிச்சிடுறேங்க ஐயா. மன்னிக்கணும் இடையூறுக்கு. படிங்க. அடுத்தது கோபால் சரிதா. திருச்சிற்றம்பலம்.
கூற்றம் வந்து குமைத்திடும் போதினார் தேற்றம் வந்து தெளிவுறலாகுமே ஆற்றவும் அருள் செய்யவும் பாட்ட போக்கியால் ஏற்றுமின் விளக்க இருள் நீங்கவே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. காலையில இருந்து விளக்கேற்றி வழிபடுங்கள்னு சொல்ற பாட்டு. விளக்கினை ஏற்றி வெளியை அறிமின் விளக்கினின் முன்னே வேதனை மாறும் விளக்கில் விளக்கும் விளக்குடையார்கள் விளக்கில் விளங்கும் விளக்கதுதானே என்று காலையில இருந்து பெருமானுக்கு ஏற்றுமின் விளக்கை இருள் நீங்கவே. விளக்கேத்தனா நம்ம காலை இப்ப லைட்டை போட்டுருவோம். இப்ப முன்னெல்லாம் இருட்டுல விளக்குதான் ஏத்துவாங்க. இப்ப நம்ம லைட் போட்டதுனால விளக்கேற்றதை மறந்து போயிட்டோம். அதனால விளக்கு ஏற்றினால் இருள் நீங்கும். அது வெறும் இங்க உலகத்து இருள் மட்டுமல்ல, நாம் உள்ளத்திலே பெருமானை சோதியாக சுடராக அவனை ஏற்றுக்கொண்டால் உள்ளத்திலே உள்ள இருளும் போகும் என்ற வகையிலே அமைந்த பாடல். வாழ்க வாழ்க. பஸ்ஸுக்கு போற அவசரத்தை அந்த பாட்டை பாடிருக்காங்க. நன்றி நன்றி. மாறு கொண்டு வளைத்தெழுத்து ஊதுவர். யாரையா அடுத்தது? திருச்சிற்றம்பலம். மாறு கொண்டு வளைத்தெழுத்தூதுவர் வேறு வேறு படிப்பதன் முன்னமே ஆறு செஞ்சடை வைத்தவாட் போக்கியார் கூறியூரியுருகுமே நுள்ளமே கூறியூருகுமே உள்ளமே. திருச்சிற்றம்பலம். நன்றி. இந்த யமதூதர்கள் வந்து உடம்பை அந்த உயிரை எடுத்து போவதற்கு முன் நாம் பெருமானுடைய பெயரை சொல்லி அந்த தலத்தினுடைய பெயரை சொல்லி வாட்போக்கியார் பெயரை சொல்லி கூறினால் உள்ளம் உருகும். உள்ளம் உருகினால் நம்முடைய வினை தீரும். வினை தீர்ந்தா நமக்கு இரவாத இன்ப அன்பு வரும். அப்ப அந்த இடத்துல அந்த யமதூதர்களுக்கு வேலை இல்லை என்ற வகையிலே அமைந்த பாடல். வாழ்க வாழ்க. காணமோடி கடிதெழு தூதுவர். செல்வம் அம்மாங்க. செல்வம் வாங்க. காணம்போடி கடிது எழுத்தூதுவர் தானமோடு தலைப்பிடியாமுனம் ஆனஞ்சாடி உகந்த வாட்போக்கியார் ஊனம் இல்லாவர்க்கு உண்மையில் நிற்பரே. ஆனஞ்சாடி உகந்த வாட்போக்கியார் ஊனம் இல்லவர்க்கு உண்மையில் நிற்பரே. திருச்சிட்டம். இங்கே அந்த யமதூதர்களை பத்தி பேசி ஆனஞ்சாடு உகந்த வாட்போக்கியார் என்று ஆனைந்தாகி அஞ்செழுத்தை ஓதினால் நமக்கு என்ன வரும்? அந்த ஊனமில்லவர் உண்மையில் நிற்பரு. அந்த நம என்று நீங்கி சிவ என்று வரும். ஆன்மாக்கள் நடப்பும் மறைப்பையும் விட்டு சிறப்பையும் வனப்பதற்கு யாப்பாகி இந்த உடம்பும் உயிரும் பயன்படும். அதனாலே ஆனஞ்சு உகந்து ஆடும் வாட்போக்கியாரை நாம் விரும்பினால் அவன் ஊனமில்லவனாக நம்மை வைத்திருப்பான். அது உண்மை என்று சொல்கிறார். வாழ்க வாழ்க வாழ்க. பார்த்து பாசம் பிடித்தழு தூதுவர். தமிழரசி அவங்க. தமிழரசி. கேட்டுக்கிறேங்கய்யா. தமிழரசி. வாழப்பாடி சித்ரா வாங்க. இப்பதான் வந்திருக்காங்க நினைக்கிறேன். அடுத்தது படிக்கலாம். நடராஜா படிங்கய்யா. சிவாய நம. சிவாய நம. ஐயா பேசுறது கேக்குங்களா? பேசுறது கேக்குங்களா? நடராஜா படிங்கய்யா. பாட்டு பாசம் பிடித்து. நான் பாடட்டுமா? படிங்கம்மா. பாட்டு பாசம் பிடித்தழு தோதுவர் பாட்டு பாசம் பிடித்தழு தோதுவர் கூட்ட வேளால் குமைப்பதன் முன்னமே ஆத்த கங்கை
அடக்கும் வாழ்போக்கியார் ஆர்த்த கங்கை அடக்கும் போக்கியார் கீர்த்திமைகள் கிளர்ந்துரை மின்களே கீர்த்திமைகள் கிளர்ந்துரை மின்களே. நன்றி ஐயா. நன்றிங்க ஐயா. ஐயா என்ன வெளியே போயிட்டாரா என்ன? ராஜாயா போன் பண்றாரு, கேட்கல. கேட்கல. உங்களை கூப்பிட்டாரையா, நீ உங்களுக்கு தான் மைக் ஒர்க் பண்ணல பழகுது. ஒர்க் பண்ணல, நான் இப்ப தண்ணி பிடிக்க போயிட்டேன், தண்ணி வரலன்னு சொன்னா அதை ஒடியாந்து பார்த்தா என்ன கூப்பிட்டுருக்கீங்க. இப்ப வருதா பாருங்க. இப்ப வருதா பாருங்க. வருதுங்கய்யா. யாருக்கு போன் பண்ணீங்க நீங்க? சரி சரி. திடீர்னு ஆடியோ வரல, நின்னுட்டு என்னன்னு தெரியல. மறுபடியும் வந்துச்சு. ஐயா இப்ப வீடியோ வரல. இல்ல வருது இப்போ ரெண்டு வருதுமா. ரெண்டு வருதுமா இப்போ. சரி. இப்ப எது பண்ணுங்க ஐயா வீடியோ வரல. பார்த்து பாசம் பிடித்தெழு தூதுவர் கூர்த்த வேளால் குமைப்பதன் முன்னமே. அந்த இந்த பதிவு யமதூதர்களை பத்தியே பேசுறார். அவர்கள் நம்மை நோக்கி வருவதற்கு முன்னமே அந்த வாட்போக்கியாரித்த நாம் அவனுடைய கீர்த்தியாகி கிளர்ந்துரை. கீர்த்தி என்பது அவனுடைய பெருமை. அவனுடைய பெருமையை பேசுவோம், அதனாலே வாழ்க்கையில ஒரு கிளர்ச்சி வரும் என்று சொல்ற மாதிரி அமைந்த பாடல். கீர்த்திமைகள் கிளர்ந்துரை மின்களே என்று. வாழ்க வாழ்க. நாடி வந்து நமன் தமர் நல்லிருள். சிவசெல்வி அம்மா பாடு. நாடி திருச்சிற்றம்பலம் நட்டுணையாவது நமச்சிவாயவே. நாடி வந்து நமன் தமர் நல்லிருள் மூடி வந்து உமைப்பதன் முன்னமே ஆடல் பாடல் உகந்த வாட்போக்கியை வாடியேத்தனம் வாட்டம் தவிருமே வாடி ஏத்தனம் வாட்டம் தவிருமே. சிவா. நன்றிங்கய்யா. பெருமான் யாரு? வாட்போக்கியார் ஆடலும் பாடலும் உகந்தவர். அதனாலே பெருமானை நாம் உள்ளத்தாலே வாடுதல்னா உள்ளத்தாலே உருகுதல். அதனாலே வாடியேத்த வாட்டம் தமிருமே. வாடி என்பது இங்கே உருக்கத்தை குறிக்கும். உருக்கமாக பாடினால் நம்முடைய வாட்டத்தை அவன் தீர்ப்பான். அதை சித்ராமண உருக்கமாக பாடினாங்க. அதை வாழ்க வாழ்க. கட்டறுத்து கடிதெழு தூதுவர். வாழப்பாடி சித்ரா வாங்க. முதல்ல பாடினது சிவசெல்வி அம்மா பாடினது. பார்த்தேன். சிவசெல்வி எல்லாம் அருமையா பாடினாங்க. அதனால அந்த பாட்டின் மூலமாக பெருமான் நம்முடைய வாட்டத்தை தீர்ப்பான். வாழ்க. நன்றி. கட்டறுத்து கடிதெழு தூதுவர் 9வது பாட்டுமா. 5:86 ஐயா எடுத்துட்டேங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். கட்டறுத்து கடிதெழுதூதுவர் பொட்ட நீக்கி புறப்படா முன்னமே அட்டமாமலர் சூடும் வாட்போக்கியார்க்கு இட்டமாகி இணையடியே துமே. நன்றிங்கய்யா. நம்ம உடம்பை கட்டறுத்து யமதூதுவர் கொண்டு போவதற்கு முன் பெருமானை அட்டமா மலர் தூவி வழிபடுவோம். ஒரு 8 பூவாவது எடுத்து போட்டு பெருமானை வழிபட்டால் அவன் அதை நம்ம இட்டமாகி இணையடி ஏத்துதல். ஈசனடி போற்றி எந்த அடி போற்றி தேசனடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நிவனடி போற்றி மாயப்பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி சீரார் பெருந்துரையினும் தேவனடி போற்றி ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி. அந்த 8 சொன்னாலே அதுவே 8 மலராக அமையும். அதை சொல்லி பெருமானை இட்டமாக அவனுடைய இணையடி ஏத்துவோம் என்ற வகையில் அது அடின்னு வருது. அதனால அந்த இணையடியை
இட்டமாக ஏத்தலாம். வாழ்க வாழ்க. அதுக்கு வழி பண்ணியிருக்கார் நம்முடைய இவர் சிவபுராணத்துல. வாழ்க வாழ்க. இரக்கம் முன்னேறி. நடராஜ ஐயா வாங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். இரக்க முன்னேறி யாதெடு தூதுவர் பறக்க அழித்தவர் பற்றுதன் முன்னமே இரக்க முன்னேறி யாதெடு தூதுவர் பறக்கழித்தவர் பற்றுதன் முன்னமே அரக்கண்ணு கருள் செய்தவாட்போக்கியார் கரப்பதும் கரப்பாரவர் தங்கட்கே அரக்கணு கருள் செய்தவாட்போக்கியார் கரப்பதும் கரப்பாரவர் தங்கட்கே. நன்றிங்க. கரப்பதும் கரப்பார் அவர் தங்கட்கே. பெருமானை நாம் ஓடி ஒளியாமல் வணங்க வேண்டும் என்று சொல்ற மாதிரி அமைந்த பாடல். அப்படி அந்த கரப்பர் மனதுல அந்த கரவு உள்ளத்தோடு இவன் நமக்கு அருள் செய்வானா மாட்டானா அப்படின்னு எதிர்பார்ப்பதை விட எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இடரினும் தளரினும் எனதொரு நோய் தொடரினும் உனகடல் தொழுதொழுவேன் கடல் தானில் அமுதொடு கலந்தரஞ்சை மிடரில் அடக்கிய வேதியனே இதுவோ எமை ஆளுமாறு ஈவதற்கெல்லையேல் அதுபோ உனது என் அருள் ஆவடுதுறையன. எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் இருந்தால் அவன் நமக்கு நிச்சயமாக அருள் செய்வான் என்ற வகையில கரப்பவர் கரப்பார் அவர் தங்கட்கே. நாம் தெளிவில்லாமல் இருந்தால் அவன் நமக்கு அகப்பட மாட்டான். நம்முடைய உள்ளத்திலே தெளிவிருந்தால் அவன் நமக்கு தானாக வந்து அருள் செய்வான் என்ற வகையில அமைந்த பாடல். வாழ வாழ. இதோட அந்த எண்ணெயை தெரிவித்துட்டு இவன் பொண்ணு சொல்லும் இதோ பாடு திருக்கதம் பாடால வாழ்த்து சொல்லி முடிச்சிருவோம். நாளைக்கு முனுசாமி ஐயா பொன்னூசல் பாடுங்க. எத்தனாவது பாட்டு சொல்லுங்க? 8வது பாட்டு படி. 8வது பாட்டு படி. பாலா முனுசாமி ஐயா வாங்க. குவலயத்து சால அமுதுண்டு தாழ்கடலின் மீதெழுந்து ஞாலம் மிக வரிமேற்கொண்டு நமையாண்டா சீலம் திகழும் திரு உத்தர கோசமங்கை மாலுக்கு அரியானை வாயார நாம் பாடி புலே தகம் குழைந்து பொன்னு சலாடாமோ பொன்னு சலாடாமோ பொன்னு சலாடாமோ பொன்னு சலாடாமோ. நன்றி. வாழ்க வாழ்க. கோல வரைக்குழுமினா நல்ல அழகான கொடுமை வச்சுக்கிறான் அப்படின்னு சொல்றது ஒரு மரபு. ஆனால் கோல வரைக்குழு அவன் இமயமலை உச்சியிலே இருக்கிறான், கைலாயத்து உச்சியிலே இருக்கிறான். அவன் நம்மை தேடி வந்து நமக்கு அருள் செய்வான் என்பதை கோல வடைக்குழுமி வந்து குவலயத்து சால அமுதுண்டு. அவன் நம்மை வந்து அருள் செய்வான். கழுக்குன்றத்து உச்சியில இருக்க பெருமான் கூட வந்து அருள் செய்வான்னு பாடினார். கழுக்குன்றத்து உச்சியான் எப்படி பெறுவான்? தானே வந்து எனது உள்ளம் புகுந்து அருள் செய்வான். ஆனா அந்த பாட்டுல பார்த்தா வந்து காட்டினாய் கழுக்குன்று இருக்கும். அதனால அந்த மலையின் உச்சியிலே இருக்கவன் நமக்காக இறங்கி வந்து அருள் செய்வான். வாழ்க வாழ்க. விடுமின் வெகுளி வேட்கை நோய். சரஸ்வதி அம்மா படிக்கிறீங்களா? 8:45 பாட்டுங்களா?
சரஸ்வதி வெகுளி வேட்கை நோய். விடுமின் வெகுளி வேட்கை நோய் மிக ஓர் காலம் இனி இல்லை. உடையான் அடிக்கு பெரும் சாத்தோடு உடன் போவதற்கே ஒரு படுமின். அடைவோம் நாம் போய் சிவபுரத்துள் அணியார் கதவது அடையாமே. உடைப்பட்டுருகி போற்றுவோம் உயங்க நாள்வான் புகழ்களையே. திருச்சிற்றம்பலம் ஐயா. நன்றி ஐயா. நம்முடைய புகழுக்கு இயங்காமல் பெருமானுடைய பெருமைக்கு பீடு சேர்ப்போம் என்ற வகையில அமைந்த பாடு. வாழ்க. சரஸ்வதி அம்மா படிக்கிறீங்களா? வாழ்த்து. தெரியல இல்ல மண்ணில் நல்ல வண்ணம். யாரையா பாட சொல்லுங்க. படிக்கிறேன் ஐயா, நான் படிக்கிறேன். படிங்க. திருச்சிற்றம்பலம். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளோ, எண்ணில் நல்ல கதிக்கு யாதும் ஓர் குறைவில்லை. கண்ணில் நல்லதூரும் கழுமல வளநகர், பெண்ணில் நல்லாளோடு பெருந்தகை இருந்ததே. வாழ்க அந்தனர் வானவர் ஆணினம், வீழ்க தன் புலன் வேந்தனும் ஓங்குக. ஆழ்க தீயது எல்லாம் அரண்நாமமே, சூழ்க வையகமும் துயர் தீர்க்கவே. எங்கும் திருமேனி எங்கும் சிவசக்தி, எங்கும் சிதம்பரம் எங்கும் திருநட்டம், எங்கும் சிவமயமாயிருந்தால் எங்கெங்கும் தங்கும் சிவனருள் தன் விளையாட்டதே. வான்முகில் வாழாது பெய்க மணிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க. குறைவில்லா உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க. நற்றவர் வேள்வி மல்க, மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். பூமேன் கோதை உமை ஒரு பாகனை, ஓமம் செய்தும் உணர்மீன்கள் உள்ளத்தால். காமற் காய்ந்த பிரான் கடம் பரந்துரை, நாமம் ஏத்த நம் தீவினை நாசமே. நாமம் ஏத்த நம் தீவினை நாசமே. திருச்சிற்றம்பலம். தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லென எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. ஆறிரு தடந்தோள் வாழ்க, அறுமுகம் வாழ்க, வெப்பை கூறு செய்தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க, ஆனைதன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க. வாழ்க சீரடியார் எல்லாம். தன்னடைந்தார் இன்பங்கள் தருவானை தத்துவனை, கண்ணடைந்த மதிர் பிரமபுரத்துறையும் காவலனை, முன்னடைந்தான் சம்பந்தன் மொழிபத்தும் இவை வல்லார், பொன்னடைந்தோர்க்கு போகங்கள் பலவடைந்தார் புண்ணியரே. சிலையது வெண் சிலையாக திரிபுர மூன்றெறி செய்த, இலை நுனைவேல் தடங்கையேன் ஏந்தி, இழையாளொடு கூரன் அலைபுணல் சூழ் பிரமபுரத் தருமணியை அடிபணிந்தால், நிலையுடைய பெருஞ்செல்வம் நீடுலகில் பெறலாமே. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நன்றிம்மா, மிக்க நன்றிங்க. அனைவருக்கும் வணக்கம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம் அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில் சிவபெருமானுடைய பெருங்கருணையினாலே திருநாவுக்கரசு சுவாமிகள் இயற்றிய 5ஆம் திருமுறை தற்போது பார்த்து வருகிறோம், படித்து வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். மீண்டும் இந்த இரவு 9:45க்கு நாயன்மார்கள் புகழ்பாடிய நால்வர் என்கிற தலைப்பின் கீழே சந்திக்கலாம் என்று கூறி நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். நற்றுணையாவது நமச்சிவாயுவே. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். நன்றி, வணக்கம்.